தூதுல படம் வாங்கிட்டு ஏந்திரி. போதும் போதும் போதும். ஏய், நான் உங்ககிட்ட 3 நாளில் காசு ரெடி பண்ணி தர சொன்னேன். காசை காணும், உனையை தூக்கிட்டேன். நான் தானே? நீ என்கிட்ட நல்ல விதமாக இருந்தா நானும் அவங்ககிட்ட நல்ல விதமாக இருப்பேன். அப்புறம் ஏன் காசுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். எப்போ தருவ? நாளைக்கு. ஆஹா, வந்து விட்டால் வசந்த சேனை. மாப்பிள, இந்த வீட்டில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை மாப்பிள. அவனை இருக்கிறத வச்சுட்டு வெளியே வந்துடுவான். வார்த்தையில கேட்பேன், நல்லா தேடுறோம். இன்னைக்கு என் கூட சேர்ந்ததுக்காக எந்த சிறப்பால் அடி வாங்க போறான்னு தெரியல. சுயோதனா எந்த கர்மத்தை எங்க வச்சிருக்காங்கன்னே தெரியலையே. சாப்பாடு. டேய் மாப்பிள வந்துட்டான்டா. எங்கடா? சீக்கிரம் வெளியே வர, வேலையை பாரு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார், வேலை முடிச்சு இப்படிக்கா போய்கிட்டு இருந்தேன். பைக் செயின் லூஸ் ஆச்சு, அதனால தான் அப்படி ஓரமான பாட்டி. சீக்கிரம் சீக்கிரம். எங்கடா போய் இருக்கு? ஹலோ டேய், வெளியே வந்துட்டியா? வேணா வேணா. சுத்தி வரும். இங்க வா. யோ புடியா அவனை, திருட. ஓடி பிடிச்சலான்னு இருக்கீங்களோன்னு நினைச்சேன். போறான். எவ்வளோ கொடுத்தா? இவ்வளோதானா? சேட்டு இவ்வளோ தான் தரேன்னு சொன்னான். நானும் பேசி பார்த்தேன், நம்ம வழி வர மாதிரி தெரில. இப்போ அவனை வேற சமாளிக்கணுமே. எனக்கு இந்த அல்வா பேசலாம் வேணாம், மிச்ச பணம். ஐயோ என்னை நம்பு ஜிஷ்ணு, அடுத்த மாதம்லாம் ஃபுல்லாக மாட்டே கட்டிடுவோம். அதுக்காக தான் இப்போ பேஸ்மெண்ட் போட்டுக்கிட்டோம் இல்லைடா? எப்படி? அதுதான் நாங்கள் ஆமாம் நம்ம தான் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கோம். இல்லைடா? ஆமாம்.
அதில் கண்டிப்பாக லாபம் வந்துடும். லாபம் வந்துடும். வந்துடும். என்ன பிஸ்னஸ்ஸு? மாங்காய். ஆ, மாங்காய் பிஸ்னஸ்ஸு. மாங்காய் பிஸ்னஸா? கீழே பைக்கில் வேணா மாங்காய் சாம்பிள் இருக்கு, நான் வேணா எடுத்து வந்து காட்டவா? அதுக்கு முதல்ல வட்டி காசை கொடுக்கவே முக்குற. திருட்டு பயலுக்கு திருட்டு மாங்கனா பெரிய மேட்ரா? காசு தானே வேணும், இல்லை நம்பு. என்ன பண்ணலாம் யோசிச்சியா? ராசா, நீயும் கொஞ்சம் யோசிச்சா நல்லா இருக்கும். சுயோதா, இந்த மாங்காய் எங்கப்பா வாங்கினேன்? இனிப்பு டக்கரா இருக்குது. இப்ப என்ன மாங்காய் பத்தி பேசலன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய காசு என்ன கூறிய பிச்சுக்கிட்ட கொட்ட போகுது. எப்படி? அதான்டா நானும் கேட்குறேன், எப்படி? எப்படி தெரியலையேடா, தெரியலையே. ஒருவேளை ஓனர் மேலே வச்சிருப்பானோ? எப்படி? அது ஏதாவது பண்ணி மேலே சொருகி வச்சிருப்பான். அதுவும் நமக்கு கரெக்டாக தேவை இருப்ப. அது அப்புறம் நமக்கு கரெக்டாக தேவை இருப்ப. அதுவும் கரெக்டா நீ சொல்றப்பதான் வந்துச்சு. என்ன அப்படி பாக்குற? எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் பாட்டுக்கு மாங்காய் தின்னுட்டு இருந்தேன். நீ அப்படி பார்த்ததுனால தான் நான் அப்படி சொன்னேன். அது மாம்பழம். கரெக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி இப்போ இது எப்படி நடந்துச்சு சொல்லு. எனக்கு தெரியலையே. இப்போ என்ன காசு எப்படி வந்துச்சோ அதான் வந்துருச்சே. ஆனா எப்படி? வாசு, உனக்கு என்ன கருணா? என் பெயிண்ட் அடிச்சு போறியா? ஏன்டா தொம்மை, இதெல்லாம் என்னால தான் ஆகுதுன்றியா? எத்தனை தடவை பணக்காரனா போறோம்னு சொல்லியிருப்பேன். இப்ப நான் சொன்னா என்ன ஜாக் போட்டு அடிக்க போகுது? ஜாக் போட்டு அடிக்கட்டும், நடக்காது. ஏன்னா ஜாக் போட்டு எழுதல. என்ன நீ சொல்லும் போது அந்த மாங்காவை தின்னுட்டு இருந்த தானே? இப்ப என்ன தின்ட்டு ஜாக் போட்டு அடிச்சிருமா? எத்தனை மணிக்கு ரிசல்ட் தெரியும்? 7:30. அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும். வா. இதுவும் அந்த மரம்? ஆமா. என்ன பார்த்தா லூஸ் மாதிரியா தெரியுது? தெரியும், அதுல மாங்காவே இல்லை அதானே? இது மாங்காய் மரமே இல்லை. அப்போ நேற்று என் மண்டியில் என்னடா விழுந்துச்சு? அது நீ அந்த மாங்காவை தான் கேட்கணும். இதுல ஏதோ மர்மம் இருக்கும். அப்படி
என்ன மறுபடியும் நீங்க எங்க? அதான் அந்த எது? அதான் சார் அந்த ஓ இது அந்த ப்ராஜெக்டா? ஆமாம் சார், அந்த ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அந்த புது ப்ராஜெக்ட்க்கு எங்கே கரண்ட்டு மாட்டலான்னு பார்க்க வந்திருக்கேன் சார். நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் வேலை செய்கிறீங்களா? இவர் யாரு? இவர் அந்த ப்ராஜெக்டோட ஓனரோட சித்தப்பாவோட பையனோட ஃப்ரெண்டு. ஹலோ ப்ரோ. ஹலோ சார். நோ ஃபார்மாலிட்டிஸ், ஜஸ்ட் கால் மீ ப்ரோ. ஓகே ப்ரோ. அண்டு அங்கிள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு சொல்லுங்க, இந்த ஏரியா கொஞ்சம் திருட்டு பசங்க இருக்கிற இடம். ஓகே ப்ரோ, நோட்டு. நேற்று தானே ப்ரோ உங்கள் வீட்டில் ஒருத்தன் திருடா சிக்கனா? ஆமாம் பிரதர், நல்லவேளை வேல்யூபிள் திங்ஸ் தான் புது வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இந்த வீடு விற்க தான் போகிறேன். என்ன வந்து சேஞ்ச் போன பண்ணி தூக்கிட்டு போயிட்டான். நான் அதாரி போலீஸ் ரிப்போர்ட்டு பண்ணிட்டேன். எந்த போலீஸ் ப்ரோ? நம்ம ஏரியா ஆஃபீஸர் ஹெர்வின் தான். அவரா? உங்களுக்கு அவர் தெரியுமா? நல்லா தெரியுமே. நீ திருந்தவே மாட்டல. அப்புறம் என்ன சொன்னீங்க? அவன் எப்படி இருப்பான்? நல்லா மாசா? சீ கன்றாவியா இருப்பான். நேற்று நடந்து அவன்கிட்ட சொன்னேன், ஆனால் ஃபேஸை நான் பார்க்கல. நான் பண்ண பெரிய தப்பு தான். ஏன் சார்? நான் கண்ணாடி போட்டலன்னா எனக்கு தூரம் போகிறது தெரியாது சார். உங்களுக்கு அந்த திருநம் கிடைக்க வாழ்த்துக்கு. வாசுசேனா, சுயோதனா, அப்போ இதை சாப்பிட்டா என்ன நினைச்சாலும் நடக்குமா? இது நடக்கும். யார் அது? நம்ம கூட ஸ்கூல்ல படிச்ச படிப்பு பெருமாள். சுயோதனா, நீங்க எல்லாம் வாங்க போறப்ப பத்தியும் நான் டேக் கேர் பண்ணுறேன். உங்கள் ப்ரொப்போஸலை பார்த்தேன், வெரி இம்ப்ரெஸ்ட். கண்டிப்பாக அது நீங்கள் சொல்கிற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிடலாம். லாபத்தில் எனக்கு 35, உங்களுக்கு 65. ஜிஷ்ணு, நீ கேட்ட பணம் வட்டி குட்டி எல்லாத்தையும் சேர்த்து. அதுக்குள்ளேயே எவ்வளோ பணத்தை புரட்டிட்டீங்க? எப்படி இவ்வளோ பணம்? நாங்கள் தூக்குனது மாங்காய் மரத்தை இல்லை, மாங்காய் தோட்டத்தை. கம்பேர் திருட்டா? எஸ். என்ன தலை ஞாபகம்தா? ஆளே மாறிட்டீங்க. கை வச்ச இடம் அப்படி. யாரா அவன்? ட்ரெயினர்ஸ் மாப்பிள்ள. நம்ம துறையில் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக சாதிச்சுட்டு வராங்க. நல்லா வரணும் சரியா? ஒரு 2 வாட்டி பார்த்துருப்போம், ஆனால் இப்போ தான் உங்கள் பேர் எனக்கே தெரியுது. நாங்களா சொன்னால் சாதாரணம், இதே நீங்களே தெரிஞ்சுக்கிட்டா அது மற்றவங்களுக்கு ஒரு உதாரணம். ஆனால் ப்ரோ, நீங்கள் வீடு வாங்கணும்னு நினச்சி கூட பார்க்கல. ஏன் நாங்களாம் வாங்கக்கூடாதா? ஐயோ, நீங்கள் வீடு வாங்கின எங்கள் சந்தோஷம்தான். வீடு நல்லா பார்த்துக்குங்க. அப்புறம் கேட்கணும்னு இருந்தேன், சிசிடிவிலாம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க போல. இந்த இடத்துல திட்டு பசங்க கொஞ்சம் ஜாஸ்தி, அதான். இப்போ நாங்கள் உள்ளே போகலாமா? வலது கால் எடுத்து வச்சுட்டு உள்ளே போங்க.
ஏய் எங்கடா மாங்க? என்னடா வளர்ற? அங்க வந்து பாரு. டேய் எங்கடா அந்த மாம்பழம்? நடிக்காத, எங்கன்னு சொல்லு. டேய் என்ன 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 ஏன் மேல திருப்புற? சிசிடிவி செக் பண்ணா எல்லாம் தெரிஞ்சிடும். டேய் என்னடா என்னடா காணோம்? நடுவுல ஏதோ கிளிச் ஆயிட்டு காணோம். ஏய் எங்கடா மாங்க? டேய் எனக்கு என்னடா தெரியும்? சரி விளையாண்டது போதும், அது மாங்கா வீடு. நான் ஒரு வரம் கேட்கணும். டேய் விளையாடாதடா, சத்தியமா அதான் கண்டுபிடிச்சானே. ஏன்றா மாங்காவ? டேய் விளையாடாத. ஏய் விளையாட்ட நீ பாட்டு மாங்கா வீடு. நீ தூக்கி ஒளி வச்சு போட்டு என்ன ஏன் மேல திருப்புற? டே சிசிடிவி ரிமோட்டே உன் கையில தான் இருக்குது. நீ சம்பவம் பண்ணாம வேற எவனாச்சும் வந்து பண்ணுவானா? தனியா அமுக்க பாக்குறியா? ஆகா இப்போதானே தெரியுது. இவ்வளோ தெரியுதுண்ணா அப்ப நீ தானே குடுறாமாங்க. டேய் என்ன ஏன் பக்கத்து இருப்புற? சொன்னதெல்லாம் செஞ்சிருக்கேன், என்னதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனா நீ என்னையே ஏமாத்துற. அப்படிலாம் ஒன்றும் இல்லடா. அப்படின்னா நான் ஏன் யோசிக்கணும்? சரி I'm sorry, sir, but we are facing a huge loss. We need to lose this partnership, otherwise எங்களுக்கும் நஷ்டமாகிறோம் and நீங்களும் உங்கள் லாஸஸ்க்கு recovery பண்ணி தான் ஆகணும்.
டேய், அவனுங்க இவ்வளோ பணத்தை எப்படி போட்டினான்னு தெரில. நீங்கள் என்ன பண்ணுங்க, அவனுக்கு வீட்டுக்குள்ளே போருங்க, எது எது கிடைக்குதோ எல்லாத்தையும் தூக்குங்க.